தென்னிந்திய சினிமாவுல ஹீரோக்கள் அரசியலுக்கு வர்றது இயல்பு. எல்லா நடிகர்களுமே ஏதாவது ஒரு அரசியல் கூட்டணியில இருப்பாங்க. சாதாரண ஒரு குடிமகனுக்கே அவனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு கவுன்சிலர் துணையாவது வேணும் அப்படின்னு நெனைக்கிறான். அப்போ ஒரு ஹீரோவுக்கும், ஒரு சினிமால நடிக்கிற ஒரு நடிகனுக்கும், ஒரு அரசியல்வாதியோட துணை வேணும் அப்படின்னு அவன் நெனைக்கிறான். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க தகுதிக்கு ஏத்தாப்புல ஒரு பதவிக்கு நீங்க இருக்கிறீங்க. நெப்போலியன் சார் உங்களுக்கு ஏற்ற ஒரு பதவிய நீங்க குடுக்கும்போது, நீங்க வேணான்னு சொல்லலையே! ஏத்துக்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கே தெரியுது, என்னால இந்த பதவிக்கு போக முடியும். அப்படின்னு உங்களுக்கு என்ன நம்பிக்கை வந்தது? உங்களுக்கு ஒரு வேள முதலமைச்சர் பதவிய தூக்கி குடுத்துட்டா, உங்களுக்கே செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்காது. "என்னால முடியாதுடா சாமி" அப்படின்னு நீங்களே நெனச்சிருப்பீங்க. இந்த மொத்த தமிழகத்தையும், மொத்த மக்களையும், இவங்களோட அன்புகளையும் உங்களால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற தகுதி உங்களுக்கு இல்ல அப்படிங்கிறத நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அதனால தான் அதுக்கேற்ற பதவி. கமல் கூட பாருங்க, "ஒரு எம்பி சீட் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கேற்ற பதவிய வாங்கிக்கிட்டு ஒதுங்கிக்கிட்டாரு. எஸ்பி சேகரும் அப்படித்தான். ஒவ்வொரு நடிகர்களும் அவங்களுக்கு ஏற்ற தகுதிய அதுக்கேற்ற பதவிய ஆசைப்படுறாங்க. அவங்க யார் கால போய் பிடிக்கிறாங்களோ, அவங்க ஒரு பதவிய குடுக்குறாங்க. ஆனா எம்ஜிஆர் ஹீரோவா மட்டும் தான் நடிச்சார். குணச்சித்திர வேடங்கள் நடிக்கல. சப்போர்ட்டிவ் கேரக்டர் நடிக்கல. ஹீரோவா தான் நடிச்சார். பதவியிலயும் ஹீரோவா தான் உட்கார்ந்தார். அதே மாதிரி தான் விஜய். ஹீரோவா இருக்கும்போதே வந்துட்டார். இன்னும் பல ஹீரோவா கூட நடிக்கலாம் அவரு. ஆனா நாங்க கூட எங்களுக்கு பொதுமக்களாகிய நாங்க கூட எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் நாங்க பார்க்க முடியும். அடுத்து சட்ட பிரச்சனை வரும்போது, சட்ட பிரச்சனைய தான் நாங்க பார்க்க முடியும். ஆனா ஒவ்வொரு துறைகளிலும் ஒரு ஊழல் நடக்குது. அப்படிங்கிறத சர்க்கார் படத்துல ஒவ்வொரு பெட்லயும் படுத்து கிடக்கிற ஒவ்வொரு மனிதனையும் காட்டி வருத்தப்படுறாரு பாருங்க. அவரு சினிமால நடிக்கும்போதே அப்படிதான் நடித்தார். காதல் படங்கள நடிக்கிறத விட மக்களுக்காக இது பண்றாரு. அது நடிப்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஆனா தைரியமா ஜிஎஸ்டிய பத்தி ஒரு டைம் படத்துல பேசிட்டு ஓட்டுனான் பாருங்க. தைரியமா தலைவா வான்னு எடுத்ததுக்கு ஜெயலலிதா அம்மா கோவப்பட்டது பாருங்க. எல்லாமே அவங்களுக்கே தெரியுது. இவன் அத நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு. அதனால தானே சினிமாவின் 100ஆண்டு விழாவுல அவர தனியா உட்கார வச்சாங்க. தெரியுது. பாதை எங்க நோக்கி நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குன்னு மக்களுக்கே தெரியுது. தலைவர்களுக்கும் தெரியுது. அவனோட தகுதிக்கு ஏற்றாப்புல எங்கள பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு விஜய் தானா வராரு. ஆனா அத ஏன் அவர் அப்போ தலைவனுக்கு ஒரு பாதுகாப்பு தர்றது இயல்பு தான. ஒரு எம்பிக்கும், எம்எல்ஏக்கும் விட தலைவனுக்கு தரணுங்கிறது இயல்பு தான. அவரு படுறது ஆசைன்னா, நீங்க உங்க தகுதிக்கு ஏத்தாப்புல ஒரு பதவிய வாங்குனீங்களா, அதுக்கு பேரு என்னது சார்? இதுக்காக ஏன் இவ்வளவு வன்மம்?